என்னோட பேர் சூர்யா. நான் பிகாம் படிச்சிருக்கேன். 2019 அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போய் நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சரியான கைடன்ஸ் இல்லை, ரொம்ப தப்பா படிச்சுட்டு இருந்தேன். ஒன்றும் புரியல, ஒரு பயம் வந்துச்சு. அண்ட் தென் நான் வந்து ஐஎன் பிஆர் போய் சேர்ந்தேன். ஒரு 3 இயர்ஸ் கேப் இருந்து ஐஎன் பிஆர் வரதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ரொம்ப டாப்பர்ஸ் கிரியேட் பண்ற எக்ஸாம், ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புளான எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிளியர் பண்ண முடியும். அதுக்கான ஆக்சுவலாக யூபிஎஸ்சிங்கிறது வந்து நார்மல் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ரோச் பண்ணுறது, அப்ரோச் பண்ணுறாங்க எக்ஸாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கினேன். சில பாயிண்ட்ஸை வந்து இன்பில்ட் பண்ணாங்க ஃபேக்கல்டிஸ் அண்ட் மெம்பர்ஸ். அது வந்து என்னோட அடுத்த கட்டத்துக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சரியா எழுத எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கணும்னா அதுல வந்து எப்படி டிரைவ் பண்ணி எடுக்கிறது, எப்படி வந்து கரெக்டா ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் வந்து கொடுக்க தெரியாது. பட் இப்போ வந்து ஐஎன் பர்சன் அந்த கிளாஸ் முக்கியமா ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் கொடுக்க முடியுது. அதனால வந்து நான் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். வரப்ப ஸ்டூடெண்ட் என்ன சொல்லணும்னா, நீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பா நினைச்சிருக்கீங்க யூபிஎஸ்சி பத்தி. ஆனா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியா அப்ரோச்சபிளா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். அகாடமிக் சேர்ந்தப்போ ஒன் டு ஒன் மெம்பர்ஷிப் வந்து சேரெல்லாம் வச்சுக்கலாம். அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, அவங்க வந்து நல்லா ஈஸியா அப்ரோச்சபிளா போயிட்டு வருவாங்க.